அவருடைய பிள்ளையே, ஒரு நாளாவது நீ ஜெயிச்சு வாழ. 9 வருஷமா தோற்று போய் வாழலாம். ஒருவேளை ஒரு காரியத்துல ஜெயம் கிடைக்காததுனால நீங்க இந்த இடத்துல சோர்ந்து போய் இந்த சத்தத்தை கேட்கலாம். பாஸ்டர், வேற யாருக்காகவும் இல்லை, இந்த வார்த்தை எனக்காக தான். நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன், நான் ரொம்ப சோர்ந்து போனேன். போன வருஷம் ஆண்டவர் ரட்சிப்பாருன்னு நினைச்சேன், ரட்சிக்கல. போன வருஷம் இந்த அற்புதம் நடக்கும்னு நினைச்சேன், நடக்கல. நான் ரொம்ப சோர்ந்து போனேன் பாஸ்டர். அதனால எனக்கு ஜெபத்துக்கு வர்றதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி, என்னமோ 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 அப்படிதான் வந்திருக்கிறேன். நான் ஆல்ரெடி சோர்ந்துட்டேன். எத்தனை நாள் ஜெபம் பண்றது, எத்தனை நாள் அழுறது? எனக்கு நீ அழுறதுக்கு கண்ணுல தண்ணி இல்லை பாஸ்டர். எனக்கு முழங்கால நிக்கிறதுக்கு இனி பலன் இல்லை. நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். ஆனா ஆண்டவர் இல்ல இல்ல இல்ல, அற்புதம் செய்கிற வரைக்கும், கர்த்தர் உங்களை தேடி வர்ற வரைக்கும், 38 வருடம் ஆனாலும் என் கர்த்தர் ஒரு நாள் உன்னை தேடி வருவார், உங்களை தேடி வருவார். உங்களுடைய முயற்சி கர்த்தருக்கு பிடிக்கும், உங்களுடைய உற்சாகம் கர்த்தருக்கு பிடிக்கும், உங்க வாஞ்ச கர்த்தர்